ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பஸ்ஸை விட்டு உள்ளே போனதுமே கேம்ஸ்லாம் இருந்தது. 4 கேம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். இந்த பக்கம் போஸ்டர் இருந்தது, கைலாஷ் உமன்ஸ் காலேஜுன்னு போட்டு போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 கேம்ஸ் இருந்தது, ஜெயின் வீல், ரோலர் கோஸ்டர், அப்புறம் கொலம்பஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்தது எங்களுக்கு ஷாக். உள்ளேருந்தே டெடி நாங்கள் வந்து டெடி வரும்னு சொன்னாங்க. எல்லோ கலரில் குட்டியாக டெடி வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம். ஆனால் அது வரல. 4 டெடி வந்துருந்துச்சு. ஒன்று டெடி, அப்புறம் ரேபிட் ஒன்று, பாண்டா ஒன்று, இன்னொன்று குட்டி டெடி ஒன்று வந்திருந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அது சைலண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா எல்லாருக்கிட்டேயும் போய் அடிக்க போகுது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பயந்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செக்ரட்டரி சாரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவரை இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சிலம்பம் சுற்றி இன்வைட் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் டெடிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. நாங்கள் ஏன் இங்கெல்லாம் வெயிட் பண்ணுறோன்னா, சார் தான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுவார். அதனால் இவர் அங்கே உள்ளே போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கேம் இவர் சார் வந்து கொலம்பஸ் இருக்கும் அந்த கேமில் ஏறி இவர் விளையாடுவார். அப்புறம் பின்னாடி எல்லாம் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. எல்லாருமே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கேமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு, விளக்கு ஏற்றுறதுக்காக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு நாங்கள் உள்ளேலாம் போகல. சாரை அப்படியே அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து கேமுக்காக லைனில் நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய நேரம் நின்றுட்டுருக்கிறதுக்காக நான் நின்றுட்டுருந்தோம். போர் அடிச்சது பாருங்கள், லைன் எங்கே வரைக்கும் போகுது. அதனால் அவுட்டோர் கேம் ஒன்று இருந்தது. அப்புறம் அவுட்டோர் கேம் ஒன்று இருந்தது. அதை வந்து பால் அந்த பேஸ்கெட்டில் தூக்கி போடணுமா. 3 சான்ஸ் கொடுத்தாங்க. 3மே விழலை. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போகிறதுக்காக, இந்த கேமில் போகிறதுக்காக எவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டிடி அது பலூன் எல்லாம் ஃப்ரீயாகவே காலேஜில் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கி எல்லோரும் ஊதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே ஏறி இதில் விளையாண்டுட்ருந்தோம். இதெல்லாம் அவ்வளோ பயமாக இல்லை, நல்லா தான் இருந்தது. காலேஜ் தானே, அதனால் லிமிட்டாக தான் மேலே தூரம் போகும், அதிகமாக போகாது. நம்ம கோவில்லாம் விளையாடுவோம்ல, அந்த அளவுக்குலாம் போகலை. ஆனால் நல்லா இருந்தது, பயமாலாம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூமில் நிறையா கேம்ஸ் இருந்தது. பாலை தண்ணியில் போட்டு அதை லாஸ்ட் வரைக்கும் ஊதணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பாய் உருவம் வச்சு அதை கண்ணை கட்டிட்டு மாலை போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் மேலே இருந்து வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கண்ணை கட்டிட்டு அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அமௌண்ட்டை ஸ்பூனால் எடுத்து கீழே வைக்கணும். அதில் வின் பண்ணிவிட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம் வேறு. அதுக்கப்புறம் பனானா கேம் விளையாண்டோம். அந்த பகடைன்னு சொல்லுவாங்களா, இங்கிலீஷில் என்னன்னு தெரியல, அதை வந்து உருட்டி விட்டு அதில் மங்கி வந்தால் பனானா தருவாங்க, தமனா வந்தால் 2 டிக்கெட் தருவாங்க, அந்த எல்லோ கலர் டிக்கெட். அதை வாங்கிட்டு போய் நம்ம வேறு கேம் விளையாடலாம். நான் வந்து மங்கி வின் பண்ண ஒரு பனானா கொடுத்தாங்க. நல்லா பசி, கீழே போகணும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பனானா சாப்பிட்டுட்டு ஒரு பனானா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்தாங்க. எங்கள் செட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாமே பனானா தான் வின் பண்ணோம். ஒரு பொண்ணு தான் தமனா வின் பண்ணி 2 டிக்கெட் வாங்கினாங்க. அப்புறம் அது கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு மறுபடியும் எல்லாருமே விளையாடினாங்க. எல்லாருமே பனானா வின் பண்ணாங்க. ஒரு பொண்ணு வின் பண்ணா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து சரியான பசி, நல்லா ஆர்வத்தில் நாங்கள்லாம் காலையில் யாருமே சாப்பிடல, காலேஜ் போகணும் விளையாடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பானிபூரி, வடை, பப்ஸு, காலிஃப்ளவர், பஜ்ஜி, கார்ன் இருந்தது. நாங்கள் வந்து பப்ஸு ஒன்று வாங்கினோம்.
பப்ஸு வாங்கிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேண்டீன்குள்ளே போனால் வெஜ் ரைஸ் சிக்கன் பிரியாணி இருந்தது. அப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சுமாராக தான் இருந்தது. நாங்கள் வந்து சுமாராக இருந்தது. அப்புறம் எல்லோரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த ராட்டினம் விளையாட போயிட்டோம். சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா பெரிய லைன் நிற்குது. அதுக்கப்புறம் நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. யாரும் பார்க்கல. பார்த்தா எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து நிற்கிறோம், நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு. அப்புறம் போய் நாங்கள் நடுவில் நின்றுக்கிட்டோம். அவங்க யாரும் பார்க்கல. 3 பேர் தான். 3 பேரும் போய் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் அதில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாம் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் டான்ஸு. அதனால் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து டெடி வந்தது. நாங்கள் காலையில் ஃபோட்டோ எடுக்கலை. டெடி சார் வர மாதிரி பார்த்துட்டு விளையாட போயிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் அவங்கள கேட்டோம், ஆனால் டெடி எப்போ வரும் அப்படின்னு. மத்தியானம் வரும்னாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்தது. ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அது கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோவே எடுக்க விடல. ஏன்னு தெரில. டெடி வந்ததே நம்ம என்ஜாய் பண்ண தான். கிட்டேயே போகக்கூடாது நாங்கள். அப்புறம் யாரும் கேட்கல. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கை கொடுத்துட்டு அதுக்கிட்ட நின்றுட்டு அது அடிக்கடிக்க வருது. அதுக்கப்புறம் டிஜேலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 மணிக்கு 3:00 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டர்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கீழே எல்லாருக்கும் பலூன் கொடுத்துட்டாங்க. பலூனை வச்சு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பின்னாடி ராட்டினம், இந்த கொலம்பஸ் அதெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் விளையாடுறவங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சில பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. டான்ஸ் ஆடும்போது ஓஸை ரெடி பண்ணி வாட்டர் பலூன்லாம் ரெடி பண்ணி முன்னாடி ஃபுல்லாக அங்கே பாருங்கள், நாங்கள் பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு போவோம். ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சி முன்னாடி இருக்கிறீங்க எல்லாம் நனைஞ்சி, அப்புறம் ஸ்டேஜெல்லாம் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் தானே அப்படின்ட்டு நாங்கள் தண்ணியிலேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்து தான் நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். இவங்க தான் எங்கள் காலேஜ் டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் கீழே எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓஸில் தண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த பக்கமும் விட்டுட்டாங்க, இந்த பக்கம் விட்டுருந்தாங்க. மக்களை தண்ணி பிடிச்சி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பலூன்